திரு கேசிபி சிவி சண்முகம் பேசினதை கேட்டிருப்பீங்க. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு காலையிலையும் கூட கேட்கிறாரு. திமுகவோடய கூட்டணி வைக்க துணிஞ்சிட்டீங்க, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தா எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன்றீங்க, என்ன லாஜிக்னு கேட்கிறாரு. அதாவது திரு சிவி சண்முகம் அவர்கள் இப்ப பேசுற நிலைப்பாட்டில இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த அரசனை நம்பி புருஷனை கை விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி விஜயை நம்பி இவர்கள் மோசம் போய்விட்டார்கள். விஜய் தரப்புல இருந்து இவர்களுக்கு அமைச்சரவையில பதவி கொடுப்பதற்கு சரியான சமிக்கைகள் வரவில்லை. இவர்களை அமைச்சரவையில் சேர்த்துக்கொள் இத நான் உங்கள்ட்ட 2 நாளைக்கு முன்னாடியே நான் கேட்டேன், யார் இவங்கள்ட்ட வந்து ஆதரவு கேட்டாங்க? யாருமே கேட்காமல் இவர்கள் வாலண்டியரா போய் ஆதரவுன்னு சொன்னாங்க. கொடுத்த ஆதரவுக்கு நன்றின்னு அவர் நன்றி சொல்லிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அருண்ராஜ இபிஎஸ் கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. அருண்ராஜ் பேசுறதுக்கு அப்புறமா இல்ல அவர் இபிஎஸ் வீட்டுக்கு தான் போனாரான்னு உறுதிப்படுத்த அவர் அமைச்சர்களுடைய பங்களாக்கு ஒதுக்கீடு சம்பந்தமா போனாருன்னு சொல்றாங்க. ஒரு பங்களாவா அதை பாக்குறதுக்கு போனாருன்னு சொல்றாங்க. எதுன்னு நமக்கு தெரியாது. சரி, அதே உண்மையாக இருந்தாலும் கூட அதே உண்மையினே வச்சு போதைய. அதாவது எந்த விதத்திலுமே எனக்கு நான் அறிந்தவரை விஜயனுடைய கேரக்டர் பாருங்க. ஒருவரை அரசு பதவியில நியமிச்சு நேத்து ஜியோ போடுறாரு. ஆமா, சமூக வலைதளங்கள்ல பொது தளங்கள்ல அதுக்கு கடுமையான விமர்சனம் வருது. உடனே அதை வாபஸ் வாங்கி இவர்களை அதான் சொல்றேன். அப்ப இவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவியை இணைத்துக் கொள்ளணும்னு சொல்லுகிற பொழுது நிச்சயமா கடுமையான எதிர் விளைவுகளும் விமர்சனங்களும் வரும். விஜயை பொறுத்த வரைக்கும் அதை சென்சிட்டிவா எடுத்துக்கிறார். இப்ப ஜெயலலிதா அம்மா காலத்துல எல்லாம் வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அவங்க எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டாங்க. வாட் கம்மே. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. அந்த பொதுமக்கள் ஒரு பொது தளங்கள்ல இருந்து வருவதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். என்னுடைய அனுமானம் என்பது இவர்களை அவர் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்காக கேக்குறேன். நீங்க அவங்க அமைச்சரவையில சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஒருவேளை சேர்த்துக்க மாட்டாருன்னே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதி எப்படி யோசிப்பாரு? ஆட்சியில பங்கு கிடைக்குது, அமைச்சரவை கிடைக்குதுங்கிறது ஒண்ணு. அல்லது அவர் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்கட்சி மேல நடவடிக்கை எடுக்கிறாரா அப்படிங்கிற பாயிண்ட் ரெண்டாவது. அந்த நடவடிக்கை பாயாம இருந்தாலே அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. அதுவும் ஒரு அரசியல்வாதி யோசிப்பார்ல. இல்ல, அது விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கலாம். ஆனா அதற்காக இவர்கள் இப்ப சிவி சண்முகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இன்றைக்கு பேசிய பேச்சுக்கள், நானும் திரு புகழேந்தி அவர்களும் கடந்த காலத்துல என்ன பேசினமோ இதுக்கெல்லாம் இவர் தான் சிவி சண்முகம் தான் நீதிமன்றங்கள்ல கவுண்டர் எழுதி போட்டாரு. இதெல்லாம் நாங்க சொன்னது. அதை இன்னைக்கு சிவி சண்முகம் சொல்றாரு. நாங்க இதையெல்லாம் சொல்லி நீதிமன்றங்களை வழக்கு போட்ட போது சிவி சண்முகம் தான் எங்களுக்கு பதில் எழுதி நீதிமன்றங்கள்ல தாக்கல் செய்திருந்தார். இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் தோல்விக்கு பொறுப்பு என்பதுல ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தமிழக மக்களும் கடும் அதிருப்திக்கு ஆளாயிருந்தாங்க. ஆனா அவருக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கிற மாதிரி அந்த அதிருப்திய திசை திருப்பி பெரிய அதிர்ஷ்டத்தை அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர்கள் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புங்க. ஆமா, தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்புங்க சரி என்பதோடு இவர்கள் நிறுத்தி இருந்தால் இதுல பிரச்சனையே கிடையாது. தோல்விக்கு அவர் பொறுப்பு என்பதோடு நிறுத்தி இருந்த பிரச்சனை இல்ல. இவங்க நாங்க தாவேக்கா கூட கூட்டணி சேர்றோம், தாவேக்கா கூட அமைச்சரவையில சேர்றோம் என்று போகிற பொழுது இந்த 3 நாளா சிவி சண்முகம் வேலுமணி பேசுறேன். பாருங்க சார், நீங்க காலம் பூரா எதிர்த்த திமுகவோடயே சேர தயாராயிட்டீங்களே, அப்ப திமுக தீய சக்தின்னு சொல்ற விஜயோட நாங்க சேர்றது என்ன தப்புன்னு கேக்குறாரு. அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வர்றேன். மூணு இன்கன்சிஸ்டன்ட் வியூஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேலுமணி என்ன சொல்றாரு?
திமுகவோட நீங்க வந்து கூட்டணி சேர போயிட்டீங்கன்னு. இன்னைக்கு என்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பாருங்க 1 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்குது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வேலுமணியுடைய மகன், தங்கமணியினுடைய மகன் இவர்கள் சென்றிருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த பேஜ் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகனும் சென்றதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இவர்கள் தான் இப்படி ஒரு கூட்டணிக்கு முயற்சி எடுத்தார்கள் என்று வந்து இருக்கு. அடுத்து சரி, அது தவறுன்னு வச்சுக்கோங்க. அதே சிவி சண்முகம் இரண்டாவது என்ன சொல்றாரு, நாங்க திருமாவளவனை முதலமைச்சராக வைத்து நாங்கள் எல்லோரும் அமைச்சரவையில் சேர்ந்து திமுக அதை ஆதரிக்கிற நிலை வந்தது, நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுக்கலைங்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? திருமாவளவனை முதலமைச்சரா வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் அமைச்சர் ஆயிடுவாங்களாம். அதை திமுக ஆதரிச்சா பரவாயில்லையா, அதுல தப்பு இல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வச்சு இவங்க எல்லாம் அமைச்சரா வச்சு திமுக அமைச்சா அது வந்து தவறுனா ரெண்டு எவ்வளவு ஒரு கான்ட்ராவா இருக்கு பாருங்க. எக்ஸ்ட்ரீம் இன்கன்சிஸ்டன்ட். இது ரெண்டாவது. இது ரெண்டு நீங்க உங்க தந்தி டிவியில் இருந்து தான் நான் அதை எடுத்தேன். அவர் அது பேசுனது சிவி சண்முகம். மூன்றாவதா எதுக்கு வர்றாரு, எங்களுக்கு பதவியாசை பிடிச்சு நாங்க தாவேக்கா கூட அமைச்சராகணும்னு பேசுறீங்க, நீங்க என்ன சன்னியாசம் போறதுக்கா நீங்க இருக்கிறீங்கன்னு. சொந்த கட்சியில ஆட்சிக்கு கொண்டு வந்து பதவி பெறுவது வேறு. அதிமுகவில் வெற்றி பெற்று விட்டு அந்த கட்சிக்கு துரோகம் செய்து விட்டு நீங்கள் மாற்று கட்சியில போய் அதிமுகவை பலகீனப்படுத்தி கட்சியை உடைச்சு தாவேக்காவோட இணைந்து அமைச்சரவையில் சேருவதுங்கிறது தவறு. இது பதவி பிரச்சனை அல்ல, நீங்கள் கட்சி மாறி போவதுதான் பிரச்சனை. இது நீங்க போக்கஸ்டா தாவேக்கா அவர்களுக்கான ஆதரவு அதையெல்லாம் விட்டுட்டு தோல்விக்கு என்ன காரணம், தொண்டர்களின் கருத்து அறியணும், கட்சி பலப்படுத்தப்படணும், தோல்விக்கு யார் பொறுப்பு என்பதோட நிறுத்தப்பட்டு இருந்தால் இதனுடைய திசையே வேற மாதிரி போயிருக்கும். இவர்கள் செய்த செய்கையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இவங்க மிஸ்லீட் ஆகி போனதுக்கு காரணமே ஆதவ அர்ஜுனாவையும் ரோஸையும் நம்பி இவர்கள் வந்து மோசம் போயிட்டாங்க என்றுதான் வந்து நான் பார்க்கிறேன். ஓகே, கேட்போம். திரு புகழேந்தி, ஹியர்ஸ் a valid point இல்லையா? நீங்க வந்து திமுகவோட கூட்டணி அமைச்சாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. ஆனா அப்போ இவங்க எல்லாமும் சேர்ந்து அதுக்கு இசைவு கொடுத்தவங்க தானே, பாண்டிச்சேரியில ஒன்னா இருந்தவங்க தானே. அப்புறம் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும், திமுக சேரணும்னு சொல்லும் போதும் கூட ஓகேன்னு சொன்னவங்க தானே. How are they so different? Good evening to தந்தி டிவி. கேசிபிக்கு நன்றி. நாங்கள் இந்த நாளைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். 7 வருட காலமாக ஒரு நாள் 2 நாள் அல்ல, எடுத்து எடுத்து சொன்னோம் இந்த தலைமை சரியில்லை, தூக்கி எறியப்பட வேண்டும் என்று. அதுதான் உண்மை. திருமாவளவன் அன்புக்குரிய தோழர், எந்த பதவிக்கும் தகுதியானவர், மாற்று கருத்தே இல்லை. அவரே சொல்லிவிட்டார், நான் சர்வசாதாரண நிலைக்கு போகின்ற ஆள் அல்ல என்பதை அவர் அண்ணன் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நான் அந்த ரேஸ்ல கிடையாது, என் பேரை இழுக்காதீங்கன்னு. 3வது இடத்திலே இருப்பவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும் என்பதுதான் எனது கேள்வி. அப்பொழுது யாரோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இல்ல சார், கேள்வி இங்க வந்து அதெல்லாமே சரி, அந்த கேள்வி எல்லாம் கேட்டாச்சு. அதை செய்யறது இபிஎஸ் இவங்க எல்லாம் சொல்றாங்க. வேலுமணி தானே அந்த பிளான்ல இருந்தாருன்னு கேசிபி கேக்குறாரு. இருந்திருக்கலாம். பட் நீங்க வந்து 47 பேர் ஒண்ணாயே இன்னைக்கு வந்து நான் எதிர்த்தேன்னு சொல்லி தன்னை மட்டும் இபிஎஸ் மேல மட்டும் குற்றம் சாட்டுவது எந்த விதத்துல சரியானது இல்ல. ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு ஆட்சியை, வருகின்ற ஆட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவரை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று அவர்கள் எண்ணுவார்களே, ஆனால் அது தவறுதான். 2 பேரும் சேர்ந்தே செஞ்சிருக்கலாம். அப்ப how are they any different சார்? இன்னைக்கு வெளியே வந்து நாங்கெல்லாம் அதிமுகக்காக பேசணும், ஏதோ இபிஎஸ் தான் திமுகவோட கூட்டணி வச்சாருன்னு பேசுறது எப்படி சார் அது? That's why I'm telling the termination, அதாவது expelled from the party. நாட் ஒன்லி ஒன்மேன், அவர் சொன்ன மாதிரி எக்கச்சக்கமா திருமதி சசிகலா, பண்டூட்டி ராமச்சந்திரன், ஓபிஎஸ், கூப்பா கிருஷ்ணன், தோப்பு வெங்கடாச்சலம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க, அடுக்கிட்டே போவாங்க. 8 மணி நிலவரப்படி 25 பேர்ன்றார் அவர். ஆமா, அதோட நானு கேசிபி எத்தனை பேர்த்த, அன்வர் ராஜா, எல்லாம் லைனா சொல்லிக்கிட்டே போலாம். எத்தனை பேர்த்த வெளியில் எடுத்தார், தூக்கி எறிஞ்சார். அப்ப எல்லாம் ஏன் வேடிக்கை பார்த்தார் சிவி சண்முகம்? நான் அன்போடு கேட்கிறேன் அவரை.
இன்னைக்கு நாங்க உணர்ந்துட்டோம், நாங்க ரியலைஸ் பண்ணோம், இப்படி எல்லாம் ஆயிப்போச்சுன்னு இன்னைக்கு சொல்றாரு லைவ்ல நேரம். ஒவ்வொருத்தரையும் எடுக்கும் பொழுது ஐயா ஏன் எடுக்கிற, அவர் ஒரு எக்ஸ்எம்பி தானே, ஏசிபி பண்ருட்டி ராமச்சந்திரன் பாராட்டிய புரட்சி தலைவர் பாராட்டிய தலைவர் தானே, ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் தானே, புகழேந்திக்கு அம்மா படி கொடுத்தவர் தானே புகழேந்தி. இப்படி எல்லாம் ஏன் ரைஸ் பண்ணாம விட்டீங்க? அதனுடைய விளைவு எங்க போய் நிக்குது? கட்சி அழிந்து போகின்ற நிலையில அழிந்தே போச்சு அசோகா. சும்மா ஒரு பேருக்கு ஒரு 47 சீட்டு அப்படி இப்படி வந்துருச்சே தவிர. ஆனா நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, குறுக்கு வழியில் எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் முயற்சித்தார். எந்த அளவிற்கு இவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்பது தெரியாது. நான் ஏற்கனவே நேற்றுக்கு சொன்ன ஒரு லெட்டர் காமிச்சு கொடுத்துட்டு அதை டிடிவி தினகரன் கவர்னர் கொடுத்ததுல ஆட்சி அமைக்கணும்ன்ற லெட்டர் உண்மையை சொல்லிடுச்சு. ஆகவே 3வது இடத்தில் இருந்து இந்த வேலையில இறங்கி இருக்கிறார்கள். யாருடைய தயவில்லை என்பது தெரியவில்லை. இப்போ இவங்க வந்து ஒரு பிரிவா நிக்கிறாங்க. அவங்க வந்து எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வேற சொல்றாங்க. ஆனா சட்டமன்ற குழு தலைவர் நான் தான் வேலுமணி அவர்கள் சொல்லிக்கிறாரு. அப்போ இது எதை நோக்கி போகுது? அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? யார் பக்கம் கட்சி போகும்ன்ற பார்வை? You are correct. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே அழகா சொன்னார் தமிழ்ல. இதே சட்டமன்றத்தில் ஓபிஎஸ் எழுச்சி பேச போறப்போ இவர் அதிமுகவே கிடையாது உட்கார சொல்லுங்கன்னு சொல்லி அப்பாவு சபாநாயகர்கிட்ட தகராறு பண்ண அந்த கூட்டம் தான் இந்த இதுல நான் அதிமுகவா நீ அதிமுகவா நடிச்சுக்குது. அதே வேலுமணி பேசும்போது ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இது நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதே பொதுக்குழு கூட்டினார்கள், பாட்டில் அடிச்சாங்க, அப்ப ஒத்துக்கல. யார் யாரு? இதே எனது அன்புக்குரிய சகோதரர் ஜேசிடி பிரபாகரனும் அந்த மேடையில இருந்த காட்சியை எண்ணி பார்க்கிறேன் நான். அப்ப எவ்வளவோ அவர் சொன்னது உண்மை. எவ்வளவு கெஞ்சி பார்த்தார் ஜேசிடி பிரபாகரன், வேணா நான் சண்டையெல்லாம் எல்லாரும் சேர்ந்து போலாம். ஒரு ரிசப்ஷன் போயிருக்கோம், உட்கார்ந்து இருக்கோம். நான் சொன்னேன் உயிரே போனாலும் நான் பழனிசாமி முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லி, நானும் கேசி போக மாட்டோம். அவர் என்ன பண்ணாரு? எழுந்து போனார். அவருடைய மரியாதையை விட்டு விட்டு எழுந்து போய் அங்க நின்று வணக்கம் சொல்றாரு. அவர் கண்டுக்கவே இல்லை. நான் சொன்னேன் நீங்க போகாதீங்கன்னு சொன்னேன். மரியாதையார் வாசலை மிதியாதேன்னு சொல்லுவாங்க, நீங்க போனீங்க தப்புன்னு சொன்னேன். அப்படியே முயன்றார் ஜேசிடி பிரபாகர். இல்ல சார், நீங்க கால அடுத்து என்ன நடக்கும்? அதிமுக யார்கிட்ட போகும்? அடுத்து இவர் எக்ஸல் பண்ணது எதுவுமே சரியில்லை அசோகா. ஏன்னு கேட்டீங்கன்னா, சரியான காரணம் சொல்லி அந்த கட்சி பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும். நீங்க விப்பே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அவருடைய டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து ஸ்பீக்கர் கையில இருக்கு. ஸ்பீக்கர் தான் அவங்க மாத்தி ஓட்டு போட்டுட்டாங்கன்ற ஒரு காரணம் போதாதா? நீங்க எப்போ எந்த கூட்டத்தை கூட்டீங்க? எந்த எம்எல்ஏ கூட்டத்தை வச்சு விப்ப நீங்க செலக்ட் பண்ணீங்க? அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அந்த விப்ப? கொரோனாவை ஏத்துக்கிட்டாங்களா எல்லா சட்டமன்ற உறுப்பினரும்? இது கட்சி இல்லையா? அதுல கூட்டம் போட்டு தேர்ந்தெடுக்க மாட்டீங்களா? ஆட்சி மன்ற குழு இல்லையா? பொதுக்குழு தீர்மானத்துக்கு எதிர்மாக எல்லாமே பண்றீங்க. இப்ப பொதுக்குழுவை கூட்டுவாங்க. கூட்டி அதுல இருந்து எடப்பாடி பழனிசாமியை தூக்கி வெளியில போட போறாங்க. 15% இருந்தா போதும். நீங்க மெம்பர்கள் சைன் பண்ணா பொதுக்குழு கூட்டி தான் ஆகணும் பழனிசாமி. ஆகவே ஒரு கட்சியில உழைத்தோம், கட்சிக்கு ரத்தம் சிந்தினோம், கட்சியிலே பல ஆண்டு காலம் போராடினோம், எப்படிப்பட்ட தியாகத்தை செய்துவிட்டு எல்லாம் இழந்து கண்ணை தெரிய வருது. நான் உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் கட்சி விட்டு இதுதான் அம்மா செய்தார்களா? சீரியஸன் சொல்வதை நான் ஒப்புக்கொள்வேன். ஆனா அதே நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க அசோகா, டெல்லியில் ஆட்சி கலைந்தது வாஜ்பாய் ஆட்சி. உடனே காரை எடுத்து சொல்லி பரதன் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பரதன் வீட்டுக்கு அம்மா போறாங்க. மூணு புளோர் ஏறணும், 2 முட்டியும் போயிருந்தது. அங்கே நடந்தே சென்றார்கள். தேர்தல் வேணும் என்று கில்லுக்கு போனார்கள் அந்த தேர்தல் கமிஷனர். இப்படி எல்லாம் இந்த கட்சியை வளர்த்த தலைவர்கள் எப்படி எல்லாம் இவங்க விளையாடிட்டாங்க பாருங்க. எவ்வளவு தூரம் ஒருவரை அதிகாரம், திமிர், ஆணவம் அத்தனையும் கொண்ட ஒரு மனிதனை வளர்த்து. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.